ஹாய், உங்கள் எல்லாத்தையும் வணக்கம். நான் உங்கள் முத்துரூப சார்பாக உங்கள் முத்து பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற ஒரு டாபிக் எதை பற்றி பேச போகிறேன்னா, 32 வருஷம் ஆச்சு நான் பிறந்து. நான் பார்த்த எலெக்ஷன் 2006 எலெக்ஷன் நான் பார்த்துட்ருக்கேன். அப்போலேருந்து இன்னி வரை திமுகனா அதிமுக 2 துருவங்களையும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த 2026 2K கிட்ஸை விட 19 கிட்ஸுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஏன்னா இந்த 2 கட்சிகள் பரம எதிர்கால அந்த கட்சிகள் ஒன்று சேர போகிறான்ற அந்த ஒரு கொஸ்டின் மார்க் நமக்குள்ளே வந்துட்டுருக்குது. ஸோ திமுக கிட்ட வந்து இப்போ 68 இருக்குது. ஏன்னா காங்கிரஸ் போயிட்டாங்க. இந்த பக்கம் அதிமுக கிட்ட 53. ஸோ 68 + 53 120 கிட்ட வருது. ஸோ இருவரும் கூட்டணி அமைக்க போகிறாங்கன்ற மாதிரி ஒரு பேச்சு வந்துட்டுருக்கு. ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் பார்த்தோன்னா 108 ஜெயிச்சார். அதில் ஒன்று ராஜினாமா பண்ணி ஆகணும். ஏன்னா 2 தொகுதி ஒருத்தர் போட்டி போடுறாரு. ஸோ ஒரு சபாநாயகர் அப்பாயின்ட் பண்ணணும். ஸோ 107 காங்கிரஸ் போனதுனால இப்போ 112 6 எம்பிகளோட ஆதரவு அவருக்கு தேவை. ஸோ இடதுசாரிகள்கிட்டையும் அதுக்கப்புறம் பாமகட்டையும் அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட்டை யாரும் ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. கவர்னர் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து அழைப்பு விடுக்கலை. கவர்னர் செய்ய வேலை தவறான வேலை அல்லோக்கல் காட்டினான்னா மெஜாரிட்டியோட அவர் வந்து அப்போ தான் அதிமுக நான் பர்மிஷன் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து தவறான ஒரு முன்னுதாரணம். மெஜாரிட்டி அசம்பிளி தான் அவர் நிரூபிக்க முடியும். ஸோ எல்லா கட்சிகளும் வந்து இது பண்ணாங்க. திமுக நாங்கள் எதிர்கட்சியாக உட்கார தயாராகிட்டோன்றாங்க. ஆனால் திமுக மீட்டிங்கில் முக ஸ்டாலின் என்ன முடிவு எடுத்தாலும் நீங்கள் அது கட்டுப்படுத்தாலும் May 10 வரை சென்னை விட்டு யாரும் போகக்கூடாதுன்னு வர சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ரொம்ப பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. இளங்கோவன் கிட்ட இருக்காங்க. EVKSயில் அதாவது TKS இளங்கோவன் திமுகவோட செய்தி தொடர்பாட்டை கேட்டப்போ அதிமுகவும் நீங்கள் கூட்டணி சேர போகிறீங்க அது உண்மையாக கேட்டதுக்கு அது எங்கள் தலைவர் முடிவெடுத்தால் நாங்கள் சொல்ல முடியாது, எங்கள் தலைவர் தான் முடிவெடுக்க முடியும்னு சொல்லிட்டாரு. ஸோ இத்தனை ஆண்டுகாலம் அரசியல் செய்த கட்சி இது மாதிரியான எந்த ஒரு பேட்டியிலும் அவங்க கேட்டது கிடையாது. ஆனால் முதல் முறையாக ஒரு கேட்க வச்சுருக்கார். கிட்டத்தட்ட அது விஜய்க்கு தான் அந்த கிரெடிட் எல்லாம் போகும். ஏன்னா ஒத்தாலாம் நின்று 2 திராவிட கட்சிகளையும் ஒன்றுலாம் பண்ணிட்டார். 2 அண்ணன் எதிரி நண்பன்ற ஃபார்ம்லாம் நம்ம கேள்விப்போம். இப்போ 2 பேரும் ஒன்று சேர போகிற மாதிரி ஒரு பேச்சு இறந்துட்டு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம உன்னிப்பாக பார்த்துட்ருக்குறோம். டெல்லியும் உன்னிப்பாக பார்த்துட்டு தான் இருக்குது. என்னென்ன அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டில் வரப்போகுதுன்னு தெரியல. அதிமுக எம்எல்ஏ 25க்கு மேலே வந்து பாண்டிச்சேரி ரெசார்ட்டில் தங்க வச்சுருக்காங்க. அவங்ககிட்டையும் எந்த நியூஸும் சொல்லலை. திமுக அதிமுக கூட்டணி வச்சு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண போகிறீங்களான்னு ஒரு கேள்வி எழுதிட்டு இது வந்து 19 கிட்ஸுக்கெலாம் ஆச்சரியமாக இருக்கும். ஜென்சி கிட்ஸ் பசங்க ஷாக்காக இருப்பீங்க. அவங்களுக்கு ஆச்சரியமும் ப்ளஸ் ஷாக்காக இருக்கும் 19 கிட்ஸ் பசங்க. ஏன்னா 2 துருவங்களும் எலியும் புனையுமா பார்த்தவங்க நாங்கள். இந்த 2 அரசியல் விட தமிழ்நாடு அரசியல் எதுவுமே கிடையாதுன்னு பார்த்தவங்க நாங்கள். ஆனால் விஜய் என்கின்ற ஒரு தனி நபரால் இந்த மாதிரியான ஒரு மேஜிக் நடந்துருக்குது. ஸோ சில நேரம் 19 கிட்ஸ் பார்த்தீங்கன்னா கையை கிள்ளி பார்க்குறாங்க. ஏன்னா இது உண்மையாக பொய்யான்ற அளவுக்கு தமிழ்நாடு அரசியல் அப்படி ஒரு பூகம்பமாக போயிட்டு இருக்குது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய மாற்றமாமா. அப்படியான எடப்பாடி முதல்வராகவும் துணை முதல்வராக நம்ம உதயநிதி ஸ்டாலினும் அமைச்சரவையில் திமுக 20 பேரும் அதிமுக ஒரு 10 பேரும் பேசுகிறாங்களாம். ஸோ இதை நம்ம எதிர்பார்க்க மாதிரி இருக்குது. இதுக்கு கிடை ஒரு தற்காலிக தகவல் தான். இது உண்மையான தகவலாக சரியாக தெரியல. இது நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நியூஸில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு தாவேக்கா வந்து பண்ணுற ஸ்ப்ரெட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இனி நடக்க அரசியல் தமிழ்நாடு அரசியல் வேறு பரிமாணத்தில் போயிட்டு. ஏன்னா திமுக எதிர்கட்சியாக இருக்கணும். அதிமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணணும். அதிமுக 3ஆவதாக இருக்கும். அவங்க திமுக எடுத்து அரசியல் பண்ணுவாங்களா தாவேக்கா எடுத்து அரசியல் பண்ணுவாங்க. ஸோ எதிர்க்கு நண்பன்ற அரசியல் ஃபார்மில் தான் இப்போ வந்து வரப்போகுதுன்ட்டு ஒரு பேச்சு எழுது. இதை நம்ம பொறுமையாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். தமிழ்நாடு அரசியல் களம் இனி என்ன ஜோனுக்கு போக போகுதுன்னு தெரியல. மேற்கு வங்காளத்தில் ஆட்சி மாற்றம் வந்திருக்குது. ஸோ தமிழ்நாடு அரசியல் வெஸ்ட் பெங்கால் 200க்கு மேலே பாஜக தனி மெஜாரிட்டியாக வரவிருக்கு. அங்கேயும் கலவரம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்திய அரசியல் இனி என்னென்ன இது பண்ண போகுதுன்னு நமக்கு தெரியல. PMC வந்து கையெழுத்து போடணும்னு சொல்லிக்கிட்டு ஒரு கடிதம் வந்திருக்கு. அதுவும் அரசியல் என்ன விஜய நிலைப்பட எடுக்க போகிறான்னு தெரியல. ஸோ நம்மளுடைய தமிழ்நாடு அரசியல் திராவிட கட்சிகளே இல்லாத ஒரு பார்க்க போகிறோம். இல்லை 2 மாமலைகளாக எளியும் புனையமா அரை நூற்றாண்டுகாலமாக எதிரில் அந்த 2 கட்சி ஒன்றா சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்க போதான்றது தான் அந்த நம்ம பொறுமையாக வந்து பார்த்தாங்கன்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுடைய பேர் முத்து பிரகாஷ் பாய்.